வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் சரிங்களா. அந்த ஏஎல்பி எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து 2024 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட் பார்த்தாச்சு. அதில் வந்து டெய்லி வந்து 10 கொஸ்டினாக வந்து பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஆர்பிஎஃப், எஸ்ஐ, அடுத்து ஜேஇ எக்ஸாம், அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து வந்து கண்டினியூஸாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ஒரு 600 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமோடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அதுவே வந்து என்டிபிசிக்கு வந்து கிட்டத்தட்ட போதுமானதாக இருக்கும். உங்களால் வந்து 10 கொஸ்டினில் கிட்டத்தட்ட ஒரு 5-7 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் கிளியர் கட்டாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மேபி ரிப்பீட்டும் ஆகலாம் சரிங்களா. அதனால் வந்து இதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 2024 the Ministry of Women and Child Development launched the platform DAS to register monitor complaints of sexual harassment of women at workplace. அதாவது பெண்களுக்கு அவர்களுடைய வேலை இடங்களில் ஏற்படக்கூடிய அந்த பாலியல் தொந்தரவுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி, அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நல ஆணையம் வந்து அந்த மினிஸ்ட்ரி, அந்த அமைச்சகம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா சி பாக்ஸ்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஷீன்றது பெண்ணை குறிக்கும். ஸோ சி பாக்ஸ்ன்றதான் ஒரு பெண் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு லெட்டர் எழுதிப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும், கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. சி பாக்ஸ்ன்றதான் அந்த கம்ப்ளைண்ட். விமன் அகேன்ஸ்ட் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சரிங்களா. பாலியல் தொல்லைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள் வேலை இடங்களில் ஏற்படக்கூடிய அதுக்கு எதிராக புகார் அளிக்கக்கூடிய தளம் தான் வந்து இந்த சி பாக்ஸ் சரிங்களா. அந்த ஹூ இஸ் த மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா, விமன் சைல்டு டெவலப்மெண்ட்டோடைய மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக 2025 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பூர்ணா தேவி சரிங்களா. அன்பூர்ணா தேவின்றவங்க தான் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய அமைச்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு டெக்னாலஜி வாஸ் யூஸ்ட் இன் ஆகாஷ் NG மிசைல் டியூரிங் த ஃப்ளைட் டெஸ்ட் இன் 2024. ஆகாஷ் NG மிசைல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சரிங்களா. அதாவது நிலத்திலிருந்து வானை தாக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் வந்து ஆகாஷ் மிசைல். இதோட ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா அப் டு 45 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குது சரிங்களா. அது வரைக்கும் வந்து இலக்கை வந்து தாக்கக்கூடிய வல்லமையுடையது சரிங்களா. இதில் வந்து இப்போ புதுசாக இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு புதிய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூ பேண்டுன்ற இந்த ரேடார் சீக்கர் டெக்னாலஜி தான் வந்து ரேடார் சீக்கர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்வன்சி. இந்த ஆகாஷ் மிஷன் வந்து லான்ச் பண்ணிக்கூடிய அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்றதான். இந்த அமைப்பு தான் வந்து இந்த ஆகாஷ் மிஷன் சர்ஃபேஸ் நிலத்திலேருந்து வானிற்கு செல்லக்கூடிய இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணக்கூடிய நிறுவனம் சரிங்களா. அடுத்தது த ஆர்டிசன் மகாகும்ப் 2024 ஆர்கனைஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் மும்பை சரிங்களா. வாஸ் ஹெல்ட் ப்ரொமோட் ஆர்டிசன் அண்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்கீம். அதாவது கைவினை கலைஞர்களுக்கான மகாகும்ப மேளா வந்து 2024 மும்பை நகரத்தில் வந்து நடந்தது. இது வந்து இந்த கைவினை கலைஞர் ஊக்குவிக்குமா வந்து எந்த திட்டத்தின் கீழே ஊக்குவிக்கிறதுக்காக வந்து இந்த மகாகும்ப மேளா நடத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா உஸ்தாத்ன்ற ஸ்கீம் கீழே வந்து கைவினை கலைஞர் ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்டிசன் மகாகும்ப மேளா. உஸ்தாத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் த ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் சரிங்களா. இந்த உஸ்தாத் ஸ்கீம் வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா 2015 வந்து தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த உஸ்தாத் ஸ்கீம். அதாவது மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், அதாவது சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வந்து செயல்படக்கூடிய திட்டம் தான் இந்த உஸ்தாத். இது வந்து சிறுபான்மை மக்களில் வந்து கைவினை கலைஞர் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை, அவங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உஸ்தாத் ஸ்கீம் சரிங்களா. அடுத்து பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2015 உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எது சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கில் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் சரிங்களா. அதாவது இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இளைஞர்கள் வந்து கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்கில் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இது எப்படி ஷார்ட் ஃபார்ம்னா PMKVYன்னு சொல்லுவாங்க, PMKVY சரிங்களா. அடுத்ததாக வந்து ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் சரிங்களா. ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் SFURTI. இது வந்து எந்த இண்டஸ்ட்ரி கீழே வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம்
என்டர்பிரைஸ்னு சொல்லுவாங்க. சிறு குறு நடுத்தர வணிகர்களுக்கான அமைச்சகத்தின் கீழே வந்து செயல்படுது. இது வந்து 2005 வந்து உருவாக்கப்பட்ட ஸ்கீம். அடுத்து இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் வந்து யாருக்காக உருவாக்கப்படுதுன்னா, அதாவது நான் ஃபார்ம் செக்டர், அதாவது விவசாயிகள் அல்லாத துறையில் வந்து இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் விச் மந்த் வாஸ் தி குரு கேலிச்சரண் மொகபத்ரா அவார்ட்ஸ் 2024 ஆர்கனைஸ்டு பை தி சர்ஜன் குரு கேலிச்சரண் மொகபத்ரா ஒடிசி நித்ரிய பாசா. அதாவது குரு கேலிச்சரண் மொகபத்ரா அவார்டு வந்து 2024 எந்த மாதத்தில் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில் தான் கொடுத்தாங்க. இவர் இந்த குரு கேலிச்சரண் மொகபத்ரா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான டான்ஸர். எந்த டான்ஸர் பார்த்தீங்கன்னா, ஒடிசி நடனத்தினுடைய மிக ஃபேமஸான டான்ஸர். சரிங்களா? இவர் வந்து இன்னொரு டான்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸானவர். அது என்ன டான்ஸ் பார்த்தீங்கன்னா, கோட்டிபூவான்றது ஒடிசாவில் ஆடப்படக்கூடிய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான் வந்து இந்த கோட்டிபூவா. அதுலேயும் வந்து இந்த குரு கேலிச்சரண் மொகபத்ரா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர். சரிங்களா? அடுத்ததாக இவருக்கு வந்து இந்தியாவுடைய இரண்டாவது செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. சரிங்களா? இந்தியாவுடைய இரண்டாவது மிக உயர்ந்த விருதான பத்ம விபூஷன் வந்து எப்போ கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டில் வந்து இவர் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? ஒடிசி வந்து ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்சஸ். அடுத்த கொஸ்டின், டேஸ் த மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் முங்கா பே இந்தியா received the 2024 Green Accord International Media Awards at the ceremony in Frascati, Italy on October 12, 2024. அதாவது சிம்பிள் கொஸ்டின்ப்பா. 2024 க்ரீன் அக்கார்ட் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் மீடியா அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, எஸ் கோபி கிருஷ்ண வாரியர் அவருக்கு தான் வந்து அவர் வந்து மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் மொங்கா பேபி இந்தியான்ற அமைப்பினுடைய மேனேஜிங் எடிட்டர். அது வந்து எஸ் கோபாலகிருஷ்ண ஐயர், கோபாலகிருஷ்ண வாரியர் அவருக்கு தான் வந்து 2024 க்ரீன் அக்கார்ட் இன்டர்நேஷ்னல் மீடியா அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக இந்த கொஸ்டின் விட்டுருலாம். சரிங்களா? இது தேவையில்லை. அடுத்ததாக செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஹூ அமங் தி ஃபாலோயிங் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட் மேட்சஸ் வந்து இந்தியாவுடைய இரண்டாவது மிக அதிக விக்கெட் எடுக்கக்கூடிய வீரர் யார் பார்த்தீங்கன்னா, 2024 செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் ஆர் அஸ்வின் தான். சரிங்களா? இவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இந்தியாவுடைய ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் பார்த்தீங்கன்னா, அனில் கும்ப்ளே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட். சரிங்களா? விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட். சரிங்களா? அதே ஹர்பஜன் சிங் இருக்காரு, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹாட்ரிக் அட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவுக்காக வந்து ஃபஸ்ட் ஹாட்ரிக் விக்கெட். சரிங்களா? டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவுக்காக ஃபஸ்ட்டு ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தது யார் பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங்கு. ஃபஸ்ட் இந்தியன். சரிங்களா? கபில்தேவனுடைய 1983 வந்து இந்தியா வந்து ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப முக்கியமான வீரர். இவருடைய ஆட்டோபயோகிராஃபி. சரிங்களா? கபில்தேவனுடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். ஆட்டோபயோகிராஃபி ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். அதுக்கடுத்து விக்கெட் டேக்கிங்னு பற்றி கேட்கலாம்னா, அடுத்து வந்து எதை கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, உலகில் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட். சரிங்களா? ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா, இன் டெஸ்ட் வந்து முத்தையா முரளிதரன் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். சரிங்களா? ஸ்ரீலங்கா எத்தனை விக்கெட் பார்த்தீங்கன்னா 800 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்ததாக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் வந்து ஒரு ஸ்பின் பவுலர். சரிங்களா? இவர் வந்து ஸ்பின் பவுலர். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் ஃபாஸ்ட் பவுலர் யார் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின் பவுலரில் வந்து 800 விக்கெட் அதிகமாக எடுத்தவர் வந்து முத்தையா முரளிதரன். சரிங்களா? ஓவரால் வந்து அவர் தான் அதிகம். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஆண்டர்சன் 204 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர். சரிங்களா? அடுத்ததாக 19th edition of ரஞ்சி ட்ராஃபி started in October 2024. which of the following games is ரஞ்சி ட்ராஃபி related? 90வது ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் வந்து அக்டோபரில் வந்து 2024 தொடங்குச்சு. இது வந்து ரஞ்சி ட்ராஃபி வந்து எந்த விளையாட்டுக்கு தொடர்புடைய பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டோட தொடர்புடைய விளையாட்டு தான். சரிங்களா? இது வந்து ஒரு நிமிஷம். எஸ்
இந்த ரஞ்சி ட்ராஃபி 2024 ரஞ்சி ட்ராஃபி வந்து வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து மும்பை. சரிங்களா, மும்பை 2024 எடிஷன். சரிங்களா, மும்பை யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விதர்பா டீமுக்கு எதிராக வந்து இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இது வந்து இவங்களுடைய 42nd டைட்டில். சரிங்களா, அடுத்ததாக விஜய் ஹசாரே கிரிக்கெட்டோட சம்மந்தப்பட்ட இன்னொரு விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரே ட்ராஃபி. சரிங்களா, இதனுடைய வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2024 வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. எந்த டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சேம் விதர்பா. கர்நாடகா வர்சஸ் விதர்பா டீமுக்கு எதிராக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து இன்னொரு ஃபேமஸான கிரிக்கெட்டில் வந்து ஃபேமஸான மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி. இது வந்து ஒரு T20 கேமு. சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டு. ஒரு விஜய் ஹசாரே வந்து ஓடிஎம் ஃபார்மேட் நினைக்கிறேன். எஸ், அதே நேரத்தில் சையத் முஸ்தாக் அலி வந்து T20 ஃபார்மேட்டு. இது வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. வர்சஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் டீமுக்கு எதிராக. அந்த மும்பை டீமினுடைய கேப்டனாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா as of 2024 how many members are there in the steering committee of the Globe network in which India has been elected as a member as announced by the Central Bureau of Investigation. இந்த சிபிஐ அமைப்பு வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு இது. இந்த குளோப் நெட்வொர்க்கில் வந்து இந்த ஸ்டீரிங் கமிட்டியில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இப்போ வரைக்கும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 நபர்கள் வந்து மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க. இந்த சிபிஐ அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் வந்து 1963 தான் உருவாக்கப்பட்டது. இது வந்து கமிட்டி எந்த கமிட்டியின் கீழே உருவாக்கப்பட்டதுன்னா சந்தானம் கமிட்டி. சரிங்களா, சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து இந்த சிபிஐ அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐடைய இப்போ கரண்ட் டைரக்டர். சரிங்களா, கரண்ட் டைரக்டர் 2024 யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்டர் வந்து சுபோத் குமார் ஜெய்ஸ்வால்ன்றவர் தான் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய டைரக்டர். அதே வந்து ஃபஸ்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைரக்டர் வந்து டிபி கோலி. சரிங்களா, அதுவும் இல்லாமல் இந்த டேரக்டர் இருக்கையில் இவரோட அப்பாயின்மெண்ட் வந்து யாருன்னு இப்போ அந்த கமிட்டி வந்து யாருமே அப்பாயின்மெண்ட் கமிட்டி. சரிங்களா, இந்த டைரக்டர் தலைமை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அப்போ கமிட்டியில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், ரெண்டாவது வந்து அப்போசிஷன் லீடர். சரிங்களா, அப்போசிஷன் லீடர் ஆஃப் லோக்சபா, அப்போசிஷன் லீடர் ஆஃப் லோக்சபா. அடுத்ததாக மூணாவது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவ்வளோதாங்க. அடுத்ததாக வந்து who among the following is a non-playing captain and coach of Indian chess team at Chess Olympiad 2024. செஸ் ஒலிம்பியாட் 2024 வந்து இந்தியாவுடைய கோச்சாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் நாராயணன்றவர் தான். இந்த ஈவெண்ட் வந்து எத்தனாவது ஈவெண்ட், இந்த செஸ் ஒலிம்பியாட் வந்து எத்தனாவது ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 45th ஈவெண்ட், 45th செஸ் ஒலிம்பியாடு. சரிங்களா, இது வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அட் புத்தபெஸ்ட். சரிங்களா, ஹங்கேரி தலைநகர் புத்தபெஸ்ட் ஹங்கேரி, இங்கே தான் வந்து நடந்துச்சு. சரிங்களா, இதில் வந்து வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்னர் டைட்டில் வந்து போத் மென் அண்ட் விமன் டீம் யார் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா தான். சரிங்களா, அடுத்ததாக இந்த செஸ் ஒலிம்பியாடில் வந்து இந்தியா வந்து போத் மென் அண்ட் விமன் ஜெயிச்சிருக்கனால வந்து இதை பற்றின ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல். சரிங்களா, அஃபிஷியல் செஸ் ஒலிம்பியாடு எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் செஸ் ஒலிம்பியாடு வந்து லண்டனில் 1927 வந்து நடந்துச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு விமன் செஸ் ஒலிம்பியாடு. சரிங்களா, விமன் செஸ் ஒலிம்பியாடு வந்து எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமன் நெதர்லாந்தில் வந்து நடந்துச்சு. நெதர்லாந்து வந்து எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1957 வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து
ஸ்ட்ராட்டஜிக்காக கூட கேட்கலாம். சரிங்களா, வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்தியன் விமன் டீம் ஒன் தி செஸ் ஒலிம்பியா 2024 டைட்டில் பை டிஃபீட்டிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டீம்ஸ். எந்த டீமை வந்து தோக்கடிச்சு ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் அணி வந்து அசர்பைஜான் டீமை வந்து தோக்கடிச்சு வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அசர்பைஜானோட கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா பாக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு மச் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் would be set up for space economy in India as announced by the finance minister in the annual financial statement 2024-25. அதாவது இந்தியாவோட பட்ஜெட் 2024-25 வந்து ஸ்பேஸ் எக்கானமிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காண்டி ஸ்பேஸ் எக்கானமிக்காண்டி விண்வெளி திட்டத்துக்காக வந்து ஒதுக்கியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து இந்தியாவுடைய கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கடுத்து ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ற வார்த்தை வந்து என்ன பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை குறிக்கும். இது வந்து எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிடப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்டிக்கல் 112 வந்து இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி தான் குறிக்கப்பட்டிருக்கும். பட்ஜெட்ன்ற வார்த்தை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையவே கிடையாது. சரிங்களா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ற வார்த்தை தான் இருக்கும். சரிங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.